ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? வாங்க வீக்கெண்டோட விலாக் பார்க்கலாம். போத் சாட்டர்டே அண்ட் சண்டே. இது வந்து சாட்டர்டே மார்னிங். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் பால்கனிக்கு வந்தேன் ரிலாக்ஸாக. சஷ்வத்தும் ஹஸ்பண்டும் இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காஃபி எடுத்துகிட்டு நான் வந்து பால்கனிக்கு வந்தேன். சஷ்வந்த் எந்திரிச்சு வந்துட்டார். என்ன ஊத்துறது ஃபர்ஸ்ட்? ஸ்டார் தோசை ஊத்துங்க. எப்படி ஒண்ணும் தெரியும்ல. அப்படி இல்லம்மா. இன்னொன்று மேல போடுங்க. புதுசா வரீங்களோ? அதான் வருதுங்க. காட்டுங்க எப்படி இருக்கு. அடுத்த சந்தோஷம் ஊத்தலாமா? சொல்லுங்க. அடுத்த சந்தோஷம் எப்படி ஊத்தணும்? பெரிய சந்தோஷம் ஊத்தணுமா? சின்னதா ஊத்தாங்க. நீயே குட்டி வாடி. வாவ், செமையா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அந்த பக்கம் வந்துருங்க. இது ஸ்டார் தோசையா சன் தோசையா? ஐயோ மக்களே பாருங்க, மார்னிங் எழுந்திரிச்சோடனே என் பையன் அந்த தோசை ஊற்றி கொடு, இந்த தோசை ஊற்றி கொடு பாருங்க, அந்த தோசை ஊற்றி கொடு, இந்த தோசை ஊற்றி கொடுன்னு என்ன பாடுபடுத்துறோம் மக்களே. ஸ்டார் தோசை ஊற்றி கொடு, அப்புறமா வந்து சன் தோசை ஊற்றி கொடு அப்படின்னு. ஸ்டார் தோசை ஊற்றி கொடுத்தா இது ஸ்டார் தோசை இல்லைங்கிறான். இப்போ சன்னு ஊற்றதான் ட்ரை பண்ண, பட் அது ஏதோ மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலி என்னோட கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் இப்படி வந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஊற்றும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன ஊற்றினாலும் இப்படி வந்து நடுவுலையே சேர்ந்துக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பண்ணவே முடியாது. பட் இவன் சொன்னா வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இப்படி ஏதோ ஒன்று ஊற்றி தரோம்ல மக்களே, அதை எஸ் அடுத்து ஊற்றணுமா? சரி பார்ப்போம், அடுத்து எஸ்ஸாவது வந்து இந்த கல்லில் ஒழுங்காக வருதா அப்படின்னு. ஐ கெஸ் எஸ் நல்லா தான் வந்துடும். மார்னிங் வீக்கெண்ட் எந்திரிச்ச உடனே பாருங்க மக்களே, என்னெல்லாம் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுது என் புள்ள. அவ்வளவுதான், இதான் கடைசி. இப்ப வந்து நம்ம எஸ் ஊத்த போறோம். எஸ் எஸ் நல்லா வந்துச்சு மக்களே. இது சங்கு சக்கர மாதிரி இருக்கு. இது சங்கு சக்கர மாதிரி இருக்கு. சங்கு சக்கர புங்கல கலப்பு. ஸோ இப்படி தான் மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே அந்த காஃபியை கூட ஃபுல்லாக எனக்கு குடிச்சு முடிக்க விடலை சஷ்வந்த். இந்த மாதிரி இந்த தோசை ஊற்றி கொடுங்க, அந்த தோசை ஊற்றி கொடுங்கன்னு. பட் இட்ஸ் ஓகே இல்லையா? மற்ற டேஸ்லேயும் வந்து குழந்தைங்க ஹரிபரியாக தான் அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் நானுமே வந்து அவன் கேட்டதெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் ரொம்பவே என்னை வந்து
கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. ஸ்டார் தோசை கேட்டால் இப்படி ஊற்றி கொடுக்குறீங்க, எஸ்ஸை வந்து பிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு. பட் ஒரு வழியாக ஏதோ மேட்சப் பண்ணி ஊற்றி அவனுக்கு வந்து பொடி வச்சு கொடுத்தாச்சு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி சாம்பாரெல்லாம் விட பொடி தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஷஷ்வந்த் வந்து போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாலே அவனுக்கு ஒரே ஜாலி அவனுக்கு. ஸோ நானும் வந்து லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். சாப்பிட்ற டைம் தான் இது. ஸோ சுட சுட சாதம். அண்ட் இன்னைக்கு வந்து பியோர் வெஜ்ஜு தான் வீட்டில். சவ் சாம்பார். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டேலலாம் வந்து இந்த மிச்சம் சொச்சம் காய் என்ன காய் மிச்சம் இருக்கோ அதை வச்சு மேட்சப் பண்ணிவிடுவேன். ஸோ வீக் ஸ்டார்டிங் மண்டேயில் தான் போய் நான் எப்போவுமே வந்து காய்கறி வாங்குவேன். ஸோ அதனால் இருந்ததெல்லாம் வச்சு மேட்சப் பண்ணி பீட்ரூட் அவ்வளோதான் இருந்தது. ஸோ பீட்ரூட் பொரியல் அண்ட் வீட்டிலேயே உரைக்கி ஊற்றின தயிர். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஊறுகாய் இருந்தாலே போதும். மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருந்தால் கூட ஹஸ்பண்டுக்கும் ஷஷ்வந்துக்கும் கொடுத்துருவேன். ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அப்பளம் வத்தல் அது கூட வச்சு அவங்க மேட்சப் பண்ணிக்குவாங்க. ஷஷ்வந்துக்கு மெயினாக நான் வந்து டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வந்து அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் வச்சு திருப்தியாக வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தான் போய் மொட்டை மாடியில் வந்து தலைக்காய வைக்கணும். அண்ட் விலாகை வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் வந்து நம்ம ஈவினிங் போல் வந்து வெளியே போவேன் நான். ஸோ ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் வந்து சைடு பியர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஃபுல் டே விலாகில் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ த்ரூ அவுட் விலாக் சண்டே விலாகும் உங்களுக்கு அடுத்து வரும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ சாட்டர்டே போய் பியர்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இது வந்து சண்டே மார்னிங். ஸோ எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போய் கண்ணாடி தான் பார்த்தேன். மொபைலில் வீடியோ ஓப்பன் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு காது தான் வந்து பார்க்க தோணுது. ஏதோ எனக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் இல்லையா. நம்ம வந்து வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து தோசை தான். பிகாஸ் எப்போவுமே வீக்கெண்டாக ப்ரெட்டு பண்ணுவேன். பட் இந்த வீக்கெண்ட் வந்து ப்ரெட்டு வாங்கலை. ஸோ தோசையை சாப்பிட்டுட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் எடுக்கலான்னு இருந்தோம். பட் ஷஷ்வந்துக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஹஸ்பண்டுக்கு கோல்டு இல்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன். பட் ஷஷ்வந்துக்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ அதனால் சிக்கன் எடுத்தால் சிக்கன் சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து ஆக்சுவலி சிக்கன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை மீன்ஸ் நான் கிரேவி சொல்லலை. பீசஸ் வந்து எப்பொழுதும் வாங்குகிற ஷாப்பில் தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒரு மாதிரி நான் வாஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா பீஸுமே ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி தோலோட அந்த மாதிரியே இருந்தது. ஸோ நான் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் தான் வச்சு இறக்குனேன். பிகாஸ் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, சிக்கன் எல்லாம் அப்படியே தனித்தனியாக பிச்சு வந்துருச்சு. ஒரு half ஆஃப் த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் பார்க்குறதுக்கு அது என்னமோ மாதிரி இருந்தது. பீஸாக இருந்தால் தானே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நார்மலாக தான் போச்சு. ஸோ நேற்று வந்து போயிட்டு இது வந்து பியர்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கன் ஷாட் பண்ணலாம் தான் அப்படின்னு போனேன். இது ஆக்சுவலி வந்து 2020 எனக்கு வந்து லாக்டவுன் டைம்லேருந்து ஆசை. ஏன்னு எனக்கு தெரியல, திடீர்னு தோணுச்சு ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அப்போ வந்து பண்ணவே முடியல என்னால். பிகாஸ் லாக்டவுன் டைம் இல்லையா. அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணலான்னா ஒரு பயம், வலிக்குமோ இல்லை நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகுமா, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே அது தள்ளி போயிட்டே இருந்தது. சில பேர் சொன்னாங்க கன் ஷாட் வேண்டாம், நீ வந்து நார்மல் பியர்சிங்கே வந்து பண்ணிக்கோ ஆசாரிட்ட. கன் ஷாட் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து கன் ஷாட் பண்ணி அவளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடக்காது, சில பேர்த்துக்கு நடக்கிறதுக்கு அந்த புண்ணு ஆறாமல் இருந்து அப்படியே வந்து அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ வந்து கடைசியில் அவள் ரிமூவே பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ஒரு அலைச்சல், அதுக்கு ஒரு தனி செலவு எல்லாமே. அவள் தோடுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் செலவு பண்ணால் டாக்டருக்கு ஒரு அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப பயம் வந்து நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி வந்து போன வருஷத்துலேருந்து ரொம்ப ஆசை 2023லேருந்து பண்ண.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரே மாதிரி டபுள் மைண்டடாகவே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷாப்பில் போய் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எல்லா காதுக்கும் வந்து கன் ஷாட் பண்ண முடியாது, இந்த தண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப மெலிசாவோ ரொம்ப இதுவாக இருந்தால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு ஜுவல் ஷாப்பில். அங்கே கேட்கும் போது அப்போ வந்து ஆசாரி பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் நார்மலாக வந்து பண்ணிக்கோங்க, ஆசாரிக்கிட்ட காது குத்துற மாதிரி குத்திக்குங்க, கன் ஷாட் வேண்டாம் அப்படின்னு. நான் காதே குத்தலை அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து போன வருஷத்தில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய கோல்டு ஷாப்புக்கு போனேன், ஜிஆர்டி போனேன், தனிஷ்க்கு போனேன், கல்யாண் போனேன், எல்லா இடத்துலையும் போய். பட் கல்யாணில் போகும்போது சொன்னாங்க, தாராளமாக உங்கள் காது குத்தலாம், இதை விட சின்ன காதுக்கெல்லாம் குத்திருக்கோம். ஏன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, வரிசையாக பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் தாராளமாக கன் ஷாட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பிகாஸ் அன்றைக்கி நான் போகும்போது வந்து எனக்கு அப்போவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை நான். ஸோ ஓகேன்ட்டு வந்துட்டு இன்னொன்று வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, கொஞ்சம் பெருசாலாம் அந்த மாதிரி சைடில் அப்போலாம் நம்ம அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நேற்று என்ன ஆச்சு, சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டி நகர் போகணும். டி நகர் போயிட்டு சரவணா, இலைட்டு, மலபார் எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பெல்லாம் போய் விசாரித்து பார்த்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். மலபாரில் எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, நீங்கள் கன் ஷாட் பண்ணுறதை விட ஆசாரிகிட்டே வந்து குத்திக்கோங்க. அங்கேயும் அது ரெண்டுமே பண்ணுற ஆளுங்க இருந்தாங்க. பிகாஸ் வந்து கன் ஷாட் வந்து அப்போ பண்ணும்போது வலிக்காது, ஆனால் அது 1 வீக் ஆகும் அந்த காயம் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மெட்டலை எடுத்துகிட்டு நீங்கள் கோல்டோ இல்லை சில்வரோ போட முடியும். ஆனால் ஆசாரி குத்துனாங்க அப்படின்னா நார்மலாக இப்போ நம்மளுக்கு சின்ன குழந்தையிலலாம் இங்கே காது குத்திருப்பாங்களா, அந்த மாதிரி குத்துறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து இப்படி கோல்டை வந்து நீங்கள் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து நான். பிகாஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்குன்னு தனியாக அவங்க வச்சுருக்கல, நோஸ் பின் இருக்கு இல்லையா, அதையே தான் நம்ம பேரப் பண்ணி இங்கே எடுத்துக்கணும். பட் வந்து எனக்கு வந்து அது செட் ஆகலை. சில இது செட் ஆச்சு, பட் வந்து கிராம் வந்து அதிகமாக இருந்தது. நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி, லைக் பிலோ 2000 அந்த மாதிரி தான் நான் வந்து போனேன். பட் அங்கே வந்து ரொம்ப டிசைனாக இருந்தது, நல்லா வந்து மாடலாகவே. பட் இட்ஸ் லைக் 8000 9000 அந்த மாதிரி. இங்கே போடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஒவ்வொரு இதுலேயும் அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதப்பா, நல்ல வெயில் காலம் வந்துச்சுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு சரவணா இலைட் போனேன். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து நிறைய இந்த குட்டி குட்டி ஐட்டமெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அங்கே போய் பாருன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகேன்னு அங்கே போனோம். ஹஸ்பண்டும் வந்து அங்கே கொஞ்சம் வந்து வேஸ்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ஸோ அங்கே போகலான்னு ஹஸ்பண்டும் அதே சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இதை தான் நான் செலக்ட் பண்ணேன். ஒரு மாதிரி வந்து ஸ்கொயர் சொல்ல முடியாது, இப்படி டைமண்ட் மாதிரி கியூப் மாதிரின்னு வச்சுக்கலாம். இதை விட சின்னதெல்லாம் இருந்தது. பட் நான் வந்து ரொம்ப சின்னது நான் வந்து வாங்கலை, கொஞ்சமாவது வந்து பார்வையாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.53 தான் வந்தது, அதுக்கு மேலே ஆகலை, 2 காதுக்குமே சேர்த்து. ஸோ அங்கேயும் அதே தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து இது கன் ஷாட் பண்ணாதீங்க, இது பண்ணிக்கோங்க ஆசாரிக்கிட்ட. பட் அங்கே வந்து உங்கள் விருப்பம் ஜஸ்ட்டு சொன்னாங்க, அவ்வளோதான். அங்கே வாங்கும்போது ஒரு அக்கா தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணாதம்மா, நீ வந்து நார்மலாகவே காது குத்திக்கோ, அதனால் நீ அப்படியே தோட போட்டுடலாம், அவுக்கவே வேண்டாம். இன்னொன்று உனக்கு புண்ணு வந்து அங்கே இருக்க அந்த வலி புண்ணெல்லாம் 2 நாளையில் ஆறி போயிடும், ஆனால் நீ கன் ஷாட் பண்ணால் 1 வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. பட் என்ன அப்படின்னா ஆசாரிகிட்ட குத்தும் போது நம்மளுக்கு வலி கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஐ மீன் தாங்கக்கூடிய அளவு தாங்க, எதுவுமே தாங்க முடியாத அளவெல்லாம் இருக்காது, ஓரளவு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். நான்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு குண்டூசி குத்துனாலே நான்லாம் தாங்க முடியாது. பட் ஸ்டில் வந்து இந்த டெலிவரிக்கு அப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு இல்லையா. டெலிவரியே பார்த்துட்டோம், இது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. சரி போய் நம்ம குத்தி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆசாரிக்கிட்டே கொடுத்தேன். நான் என்ன நினச்சேன்னா உட்கார வச்சு அப்படியே ஏதாவது க்ரீம் மாதிரியோ இல்லை சும்மா அந்த ஆயில் மாதிரி
அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் தடவும் போது மஞ்சள் இல்லைன்னா சந்தனம்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்களோன்னு பார்த்தா உட்கார கூட வைக்கல. க்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூங்க. ஈஸியாக வந்து நோஸ் பேரிங் இங்கே எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல இங்கே இந்த இடம் இருக்கிற டாப் உச்சி இங்கெல்லாம் குத்திட்டு போகிறாங்க. நான் போனோன்னே வந்து நில்லுமான்னாங்க. நில்லுட்டு என்ன பண்ணீங்க எங்கன்னு சொல்லி வச்சு காமிச்சாங்க. ஓகேன்னு சொன்னேன். திரும்புங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஊசி வச்சு அப்படியே இறக்கிட்டாங்க. கண்ணை இறுக்கி மூடிட்டேன். நான் கத்திடுவேனோ அப்படின்னு நினச்சேன். கத்துனா மானம் போயிடும். இவ்வளோ பெரியவங்களா இருந்துட்டு நம்ம கத்துனா அவ்வளோதான். ஏன்னா என்னை விட சின்ன பிள்ளைங்களாம் குத்திட்டு போனாங்க. நான் பார்த்தேன் சில பேர்லாம் காலேஜ் படிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் குத்திட்டு போனாங்க. நம்மலாம் கத்துனா மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் கன் ஷாட் தான் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணல. 1-2 பேர் தான் பண்ணாங்க. பட் நானும் வந்து ஓகே இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இது வந்து எனக்கு செட் ஆகுதா நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து சைட் பியர்சிங் பிடிக்கும், இல்லை நோஸ் பண்ணுறது பிடிக்கும்? எனக்கு வந்து நோஸ் வந்து பிடிக்காதுங்கிறத விட என் ஃபேஸ்க்கு செட் ஆகாது. நான் நிறைய டைம் வந்து இந்த காலேஜெலாம் படிக்கும்போது இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் காலேஜில் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கும். இப்படி இந்த வளைய மாதிரி இப்படி போட்டுக்குவோம் இல்லையா, அப்படி சர்க்கிள் அப்படி வளைய மாதிரி இருக்கும், அது போட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து வாங்கிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதனால இது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. இது செட் ஆகாதுங்கிறது இல்லையா? ஸோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்ன மாதிரி யாராவது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, கன் ஷாட் பண்ணலாமா ஆசாரிட்ட பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆசாரிட்டே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த டைம் தாங்க உங்களுக்கு வலிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், தாங்கக்கூடிய வலி தான் இருக்கும். நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அவுக்கவே வேணாம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 months அந்த மாதிரி விட்டால் நல்லா வந்து செட் ஆகிடும். அந்த தோடு உங்களுக்கு நல்லா ஹோல் வந்து மூடாமல் நல்லா இதாகிடும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து வேறு ஏதாவது தோடு கூட வாங்கி போட்டுக்கலாம். புண்ணாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து கன் ஷாட்டில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது என்ன மாதிரி இல்லை கன் ஷாட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் என்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆசாரிட்டே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே பண்ணுறாங்க. முன்னாலாம் ஜுவல்லரி ஷாப்பில் கன் ஷாட் மட்டும்தான் சில ஷாப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா ஷாப்லேயுமே ஆசாரியும் இருக்காங்க. உங்களுக்கு வந்து சைடில் ஆசாரிட்ட குத்துணுன்னா நீடில் ஊற்றிருக்கோம், நீடில் வச்சு குத்துறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து கன் ஷாட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க vlog. இன்றைக்கி சிக்கன் தான். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் எடுத்து. பிகாஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது, ஒரு 30 daysக்கு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 30 days இல்லை 16 days அந்த தேவைன்னு சொல்லுவாங்கள்ல, அது முடிகிற வரைக்கும். ஸோ அது முடிஞ்சாச்சு. அதனால் இன்றைக்கி எடுத்து சிக்கன் குழம்பு, சிக்கன் சூப்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே எல்லாம் மிச்சம் இருக்குது. நைட்டுக்கு தோசை ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றது தான். ஸோ இந்த வீக்கெண்ட் இப்படி தான் பீஸ்ஃபுல்லாக போச்சு. அண்ட் யஷ்வந்துக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் இல்லை, எக்ஸாம். நாளைக்கு இந்த சாருக்கு மிட்டம் டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ ரிவிஷன் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க அப்பாவோட போய் ரூமில் வந்து சார் அவங்க அப்பா வேலை பார்த்துட்ருக்காரு. ஏதோ போய் அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இன்னும் ஒரு வாட்டி மட்டும் படிக்க வைக்கணும், அவ்வளோதான். குழந்தைங்கள படிக்க வைக்கணும். நம்ம வைக்கும்போது நம்ம அம்மா அப்பா படின்னு சொல்லும் போது எனக்குலாம் கோவமாக வரும். என்னடா படிங்கிறாங்களே. இப்போ நம்ம குழந்தைங்கள அப்படி தான் நம்மளை திட்டுவாங்க இல்லையா. பட் இப்போ குழந்தைனால நான் ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஜாலியாக சொல்லி கொடுத்துருவேன். பட் இன்னும் வருஷங்கள் போக கண்டிப்பாக வந்து ஸ்டடீஸ்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இப்போ இருக்க சிலபஸ்லாம் கொஞ்சம் டஃப்பு தான் இல்லையா. ஸோ அவ்வளோதான். இந்த வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சு, அண்ட் என்னெல்லாம் குக் பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ தெரியாதுங்க. அந்த வீக்கெண்ட் அப்படின்னாலே அது மெயினாக அந்த சண்டேனாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது எனக்கு செஞ்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு வீக்கெண்டே வந்து எண்டான மாதிரி ஒரு ஃபீலு. கடந்த ஒரு 3-4 வீக்ஸாகவே வந்து 3 வீக்ஸ் இருக்கும். ஆமாம், 3 வீக்ஸாகவே வந்து ஒரு சண்டே மாதிரியே போல் நான்வெஜ் இல்லாமல். இன்றைக்கி நல்லா சிக்கனோட நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த vlog வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.